அதேமாரி பூஞ்சேரி அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் விஜய் மார்ச் 5ஆம் தேதி நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 41 கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த டீலிமிட்டேஷன் என்று அழைக்கப்பட்ட மறுவரையை தேர்தல் தொகுதி மறுவரையை குறித்து பேசுவதற்காக இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இது விஜய் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் பங்கேற்க மாட்டார் என்றும் புஷி ஆனந்த் தான் போகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே பூஞ்சேரிக்கு அருகே வந்துவிட்டார் விஜய். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அந்த மாநாடு என்பதை விட ஆண்டு விழா நடைபெறும் கூட்டத்திற்கு வர இருக்கிறார். எனவே அந்த கூட்டத்திற்கு வர இருக்கும் விஜயை வரவேற்பதற்காக அவரது தொண்டர்கள் வெளியே காத்திருக்கிறார். ஆனால் விஜய் கடந்த முறை கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விஜய்க்காக அந்த முதல் கூட்டத்திலே பங்கேற்றார்கள், பொது கூட்டத்திலே என்றார்கள். ஆனால் இந்த முறை விஜய் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளாக 2200 பேர், மொத்தம் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் அழைப்பு விடுக்கவில்லை. அனைவருக்கும் பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுப்பப்படுவார்கள் என்ற அந்த வகையில் தான் அனுப்பியிருக்கிறார்கள். ஊடகத்தினருக்கும் பாஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய ஊடகத்தினர் அனைவரும் அங்கே பாஸ் வைத்தால் தான் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற காட்சிகள் எல்லாம் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதே போன்று தடபுடலாக சைவ விருந்துகள் தான். பொதுவாக கட்சிகள் என்றாலே அசைவ விருந்துகள் என்பது மிகவும் பிரபலம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி என்ற பிரியாணிகள் பிரபலமாக இருக்கும். சைவ விருந்து இருந்தாலும் அசைவ விருந்தாக அதிகமாக இருக்கும். ஆனால் விஜய் சற்று மாறுதலாக அவருடைய அனைத்து கூட்டத்திற்குமே இந்த அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பே ரசிகர்களுக்காக நடத்தப்படும் கூட்டத்திலும் சைவ விருந்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். விஜய் அசைவ பிரியர் தான், ஆனால் சைவ விருந்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த வகையிலும் இன்றைய கூட்டத்திலும் சைவ விருந்து தான். 21 வகையான பொருட்களுடன் பதார்த்தங்களுடன் சைவ விருந்து தயாராகி இருக்கிறது. அது குறித்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தடபுடலாக தயாராகும் சாதம், கதம்ப சாம்பார், காரக்குழம்பு, கேரட் அல்வா, காலிஃப்ளவர் 65, மசால் வடை, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, காலை நேரத்திலே பிரேக்ஃபாஸ்ட் என்று அழைக்கப்படும் உணவு சாப்பிடும் நேரத்திலே இந்த 21 வகையான உணவு வகைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. போன்ற இந்த உணவுகள் எல்லாம் தயாராக இது போன்ற தகவல்கள் எல்லாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, விஜயின் அப்ரோச் அப்பளம், பூசணிக்காய், சௌ, கேரட், பீன்ஸ் கூட்டு, பீன்ஸ் பருப்பு உசிலி என சைவ விருந்து, தட்டப்படலான ரசம், மோர், வாழைப்பழம், வெனிலா ஐஸ்கிரீம், ஊறுகாய், சாலட், வாட்டர் பாட்டில், அடைப்பிரதமரும் கொடுக்கிறார்கள். கேரளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாயாசம் என்றும் சொல்லலாம் அதை. எனவே அந்த அடப்பிரதமனும் கொடுக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 21 வகையான ஒரு விருந்து பட்டியல் தற்போது பார்த்தோம். இது முதல் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. உணவு மிக முக்கியம் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அந்த உணவுக்காகத்தான் அந்த விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் தற்போது சைவ விருந்து என்ன செய்திருக்கார் என்ற தகவலை பார்த்தோம்.